Hello to everyone. Welcome to Sai Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல பாத்தீங்கன்னா previous பார்ட்டோட continuation தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம question paper model பார்த்திருந்தோம் இல்லையா, அதோட part 2 தான் பார்க்க போறோம். part 1ல பாத்தீங்கன்னா நம்ம 21 marks question பார்த்தோம் இல்லையா. இதுல part 2ல வந்து வரக்கூடிய poetic question answers, prose question answers எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் பார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் poetic lines and answer any 4 from it. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸாக ஒரு 2 கொஸ்டின் கொடுப்பாங்க இல்லையா எக்ஸ்ட்ராவா. ஸோ 6 கொஸ்டினில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியது 4 கொஸ்டின். poetic lines கொடுத்துட்டு அதில் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, சரி வாங்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 21st one, our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினும் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா how safe was the castle? First question. No enemy could think of climbing the castle, which had high and smooth walls, as soldiers were ready to shoot the enemy at first sight. The moat was also deadly and deep, and hence one can say that the castle was quite safe. So எவ்வளோ அந்த castle வந்து safe அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு what was the firm belief of the soldiers? ஸோ இந்த வந்து இது ஒன்று கேட்டிருக்காங்க இல்லையா, firm belief அப்படின்னு. ஸோ the firm belief of the soldiers was their castle was unconquerable, as they felt safe and secure behind the castle. Okay, so 22nd question பாருங்க. A creeper climbs in whose embrace is bound no other tree could live. ஸோ உங்களுக்கு வந்து கெசரினா ட்ரீ போயம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which tree is referred to in the above lines? ரெஃபர் பண்ணியிருக்காங்க எந்த ட்ரீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். The tree referred to in the above lines is கெசரினா அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு how does the tree survive the tight hold of the creeper? ஸோ அந்த டைட் ஹோல்ட் ஆஃப் த க்ரீப்பரில் அந்த ட்ரீ எப்படி சர்வைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னென்னா the tree survives the tight hold of the creeper like the embraces of a lady love. ஸோ அந்த டைட் க்ரீப்பரை வந்து ஒரு இந்த லேடி லவ் நம்மள அந்த ட்ரீயை வந்து எம்ப்ரேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ the embraces doesn't hurt the tree as it grows stronger, bearing the bite mark of love. ஸோ அது வந்து என்னவா இருக்கும், அதை வந்து ஒரு ஹர்ட்டாக நினைக்காம அந்த ட்ரீ இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு பைட் மார்க் மாதிரி அந்த லவ்வோட பைட் மார்க் மாதிரி அதை நினச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். Then the whining schoolboy with his satchel and shining morning face creeping like a snail unwillingly to school. அதாவது ஒரு 6 stages of life மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த போமில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாய் எப்படி இருக்கான் அப்படின்றத பற்றி கேட்பாங்க. அதாவது which stage of life is being referred to here by the poet? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா the stage of life is referred to here by the poet எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஸ்டேஜ்? இந்த ஸ்டேஜில் வந்து என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ், ஜாய் அண்ட் கேர் ஃப்ரீ லைஃப். ஏன்னா சின்ன வயசில் பாய்ஹுட்டில் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் நம்மலாம் எப்படி இருப்போம், ரொம்பவே இன்னசென்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக அதாவது என்ஜாய் பண்ணுவோம், ரொம்ப கேர் ஃப்ரீ லைஃப், அதை பற்றி நினச்சிட்டு இருக்காமல் ஜாலியாக இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் அந்த பர்டிகுலர் பாய்ஹுட் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இன்னசென்ஸ், ஜாய் அண்ட் கேர் ஃப்ரீ லைஃப் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாய்ஹுட் ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். For my purpose holds to sail beyond the sunset on the baths of all western stars until I die. So Ulysses poem இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் யுலிசஸ் பர்பஸ் இன் லைஃப்? அவருடைய லைஃப் பர்பஸ் என்ன? he wanted to sail beyond the sunset and baths of all the western stars before his death. அவருக்கு வந்து எல்லா சன்செட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடணும். he seeks life in death. அவர் வந்து லைஃப்லேயே அந்த டெத்தை சீக் பண்ணுறாரு, அதாவது ரொம்பவே அட்வென்ச்சரஸான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா. அதனால் mortals can't reach such places
while they are alive. So mortals அப்படின்னும் போது அது அழிஞ்சு போகக்கூடிய ஒரு உடம்பு வந்து அந்த மாதிரி ஒரு such place வந்து அவங்களால அடைய முடியாது இறந்து போகிற வரைக்கும் இல்லையா. ஸோ அண்ட் Ulysses want to find direct signs of spiritual reality after death, wanting to venture into unknown. அதாவது அங்கேயுமே பார்த்திங்கன்னா அவர் ஆஃப்டர் டெத் கூட அவருடைய இது என்னென்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் இது சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி இருக்கணும், ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து அதுவுமே ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா B1, how long would his venture last? அவருடைய வெஞ்சர் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. His venture would last as long as he doesn't face his death. அதாவது அவருடைய அட்வென்ச்சரஸான அந்த இது போகிறார் இல்லையா, செயிலிங்கில் போகிறார், அந்த விஷயம் எது வரைக்கும் இருக்கும்னா அவர் வந்து அவருடைய டெத் வர வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 25th question. Let him have lazy days seeking his deeper motives. Let him seek deep for where he is born natural. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபாதரோடைய போயம் இல்லையா, அந்த ஃபாதர் வந்து என்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து கொடுத்துருக்க கொஷின் தான். Why does the sun need lazy days? First, lazy days எல்லாம் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Lazy days would help him, the boy, to find his inborn ability and spur him to discover the purpose for which he came into this world. ஸோ அந்த லேசி டேஸ் இருந்தால் தான் வந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ லேசியாக இருந்திருக்கோம், நம்மளுடைய லைஃப்பில் பர்பஸ் என்ன, கோல் என்னன்றதெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் ஹியர்? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு when an adjective usually used to describe one thing is transferred to another. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தில் வந்து adjective வச்சு தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A film the mother eagle's eye when her bruised eaglet breathes. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is compared to the mother eagle in the above line? So answer, Napoleon Bonaparte is compared to mother eagle. B1 பாருங்க கொஸ்டின், what are the alliterated words? See, alliterated wordsனா என்ன, ஒரு பர்டிகுலர் லைனில் வந்து ரெண்டு வேர்ட்ஸுக்கு சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் alliteration word. இதில் when her bruised eaglet breathes, அது பார்த்தீங்கன்னா bruised breathe, இது ரெண்டுமே சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதை எழுதிட்டு நீங்கள் ரெண்டுத்துமே B வந்து அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே alliterated word. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இதில் ரிப்போர்ட்டிங் த டயலாக் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ இதுக்கு ஈச் 2 மார்க்ஸு, டோட்டலி நீங்கள் 3 கொஷின்ஸை எழுதணும். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் த டயலாக் தான் வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, கஸ்டமர் அண்ட் ஷாப் ஓனர் நீங்கள் கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் do you have a thesaurus அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷாப் ஓனர் பார்த்தீங்கன்னா எஸ் we have, which publication do you want அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இதை வந்து நீங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எழுதும்பொழுது the customer asked the shop owner if they had a thesaurus. The shopkeeper replied that they had and also asked which publication he wanted. So reported speech எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா. அதாவது ஒரு பர்சன் கேட்குறாங்க அப்படின்றத ஆஸ்க்டு, ஸோ அதுக்கு பதில் சொல்கிறத ரிப்ளைடு, அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா. அதாவது பாஸ்ட், அதாவது இது எல்லாமே நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் எழுதணும் ஒரு விஷயம் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இதில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் கூட. ரெண்டு கான்வர்சேஷன் கொடுப்பாங்க, ஒருத்தர் பேசுகிற அந்த ரெண்டு இதையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை, அதாவது ஒரு டயலாகை வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுத போகிறீங்க. இதுதான் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன் இஃப் கிளாஸ், அதாவது கம்பைன் யூஸிங் இஃப்னு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இது. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின், ஐ வாஸ் இல், ஐ டிட் நாட் அட்டெண்ட் த எக்ஸாம். இதை வந்து நீங்கள் இஃப் யூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. ஓகே, அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வேர் இல், ஐ வுட் நாட் அட்டெண்ட் த எக்ஸாம் இப்படின்னு எழுதலாம். ஆர்
if I were not ill, I would have attended the exam. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பர் ஆன்சர் தான். அதாவது நீங்கள் இப்படி நார்மலாக கொடுத்துருக்க ஒரு சென்டென்ஸை இஃப் போட்டு கம்பைன் பண்ணி எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இஃப் ஐ வேர் இல் ஐ வுட் நாட் அட்டெண்ட் த எக்ஸாம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து இஃப் கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை இன்வர்ஷனில் எழுத சொல்லுவாங்க கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, rewrite the sentence making and inversion in the conditional class. If I had a car, I would have dropped you. இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு had I-லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, had I a car, I would drop you அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் ஹேட்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இன்வர்ஷன்லேருந்து வரக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லைனா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, கொஷின் பார்த்தீங்கன்னா I watched a fantastic movie. Change the following into a complex sentence. ஸோ இதை நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்ற போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா I watched a movie which was fantastic அப்படின்னு சொல்லி எழுதணும். இல்லைனா I watched a movie that was fantastic அப்படின்னு எழுதலாம். ஸோ காம்ப்ளெக்ஸாக மாற்றும்பொழுது which இல்லைனா that இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி I watched a movie which was fantastic எழுதலாம். இல்லை அப்படின்னா I watched a movie that was fantastic அப்படின்னு எழுதணும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அந்த பார்ட் 3ல் வரக்கூடியதெல்லாம் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 3 மார்க், அதாவது எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் இஆர்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2க்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி 6 மார்க்ஸ். ஓகே, 31st question. They seem to be no threat to us at all. ஸோ ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா ரெஃபரன்ஸ் எழுதணும், கான்டெக்ஸ்ட் எழுதணும், எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். ஓகேவா. ஸோ ரெஃபரன்ஸ் எப்படி எழுதணும்னா திஸ் லைன் இஸ் ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு லைன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் லைன் இஸ் ஃப்ரம் த poem அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் யூ ஹாவ் 2 lines ஆஃப் த poem அப்படின்னா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த poem அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஒரே ஒரு லைன் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால this line is from the poem The Castle which is written by Edwin Moyer அப்படின்னு எழுதலாம். ஓகே, ரெஃபரன்ஸ் இதை தான் நீங்கள் எழுதணும். அதாவது இந்த லைன் எந்த போயத்தில் இருக்குது அண்ட் எந்த ரைட்டர் எழுதினார் அப்படின்னு சொல்லி எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போயம் எதை பற்றி சொல்கிறாருன்னு சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், நாட் அ ஹியூஜ் எக்ஸ்ப்ளனேஷன். Context, the poem says that greed must be rooted out from one's soul to keep a country safe. ஸோ இந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்ட்ன்றது எதை பற்றினது இந்த போயம் சொல்லுது, அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஒரு க்ரீடினஸ் எல்லாம் எடுத்துட்டா நம்ம சோல் வந்து கண்ட்ரியை சேஃபாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்ல வருது அப்படி இந்த போயம் எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் போயம் லைனோடது நீங்கள் எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க, எதனால் வந்து அவங்க வந்து இந்த விஷயம் த்ரெட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னதை நீங்கள் எழுதணும். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா the poet says these words while exhibiting the invincibility of their strong castle. They could watch the movement of enemies from the steeple wall and shoot down the enemy at a distance of half a kilometer. They had a stockpile of arms. Their granary was full to sustain the people in the event of the siege. Only a bird could have got into the castle, so the enemies did not seem to be threat as at all to the soldiers அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பர்டிகுலர் லைனுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் வேறு இதுலேருந்து எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Jealous in honor, sudden and quick in a quarrel, seeking the bubble reputation. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் என்ன எழுதணும், these lines are from the poem All the World's a Stage written by William Shakespeare. ஸோ இந்த போயம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டியது இந்த போயம் எதை எக்ஸ்பிளைன் பண்ண வருது அப்படின்றத சிம்பிளாக ஒரே ஒரு லைனில் எழுதினா போதும், நீங்கள் பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த போயம் எதை கிளியராக ஸ்டேட் பண்ணுது, the poem clearly states that life is a drama and who pass this are mere actors அப்படின்னு சொல்லி எழுதணும், அவ்வளோதான்.
எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அதை மட்டும் அந்த இதில் எடுக்கணும். William Shakespeare says these words while describing the 4th stage. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் 2 லைன்ஸில் என்ன எதை வந்து சொல்லியிருப்பாங்க, 4th ஸ்டேஜை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. Here the young man becomes a soldier and runs after short-lived glory. He has an inflated sense of honor and is ready to insist on duels to settle matters touching his honor. He does not realize that the name he seeks is short-lived like a bubble. So இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான explanation. Next one, I'm killed, sire, and his chief besides. Smiling, the boy fell dead. ஸோ இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா poem line எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, these lines are from the poem Incident of the French Camp written by Robert Browning. இந்த பர்டிகுலர் விஷயம் எதை சொல்ல வருது இந்த poem? The poet emphasizes that the fact the liberty gains value when it is curtailed அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் poem லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அதாவது the poet says these words while explaining the hurt reaction of the boy soldier. The boy soldier who brought the news of conquest of Ratisbon was all but split into two. When Emperor Napoleon expressed his grief on his wounded status, the boy soldier said these words with a smile on his lips and he fell beside his chief. Okay, so இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் அந்த ரெஃபரன்ஸில் எந்த பர்டிகுலர் போயம் லைன் அதாவது இந்த பர்டிகுலர் போயம் லைன் எந்த போயமில் இருக்கிறது அண்ட் எந்த ஆத்தர் இதை எழுதினார், நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட்னால் இந்த போயம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சிம்பிளாக ஒரே ஒரு லைன், ரொம்ப பெருசாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த பர்டிகுலர் போயம் லைன் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றது தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் உங்களுக்கு எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லிட்டு 3 மார்க்ஸ் கொஸ்டின், அதாவது எல்லாமே ப்ரோஸ்லேருந்து தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதில் வந்து கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை நிக்கோலா அண்ட் ஜக்கோபோ. அதாவது ஜக்கோபோவும் நிக்கோலாவும் எந்த மாதிரியான ஜாப் பண்ணாங்க, அவங்க வந்து ஷூ பாலிஷ் பண்ணாங்க, வைல்ட் பெர்ரிஸை வந்து சோல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து ஜூலியட் டாம்புக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கெல்லாம் சுற்றி காட்டினாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அதாவது சீட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க நெரேட்டர்ஸ்க்கு தியேட்டரில் இல்லையா. அமெரிக்கன் சிங்கர்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட ஜாப்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட்டு, how did the hospitalization of Dr. Barnard as his wife and his wife affect their routine? ஸோ எப்படி அவங்களுடைய ரொட்டீன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஆப்ரேட் மெனி பேஷண்ட்ஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்க. நிறைய வந்து he had perforated lungs and broken ribs. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைய பார்த்துக்க முடியல. இதனால் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரொட்டீன் லைஃப் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு 3 கொஸ்டின் தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து இது சாய்ஸ் தான். 2 கொஷின்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். 3 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிஃபைன் லிபர்ட்டி ஆஸ் ப்ரிசீவ்டு பை ஏஜி கார்டினர். லிபர்ட்டினா என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க இல்லையா. லிபர்ட்டி இஸ் அன் accommodation of interest. It is a social contract rather than a personal affair requiring an adjustment of our interest. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் கொஷினும் கொடுத்துருவாங்க. போயம் வந்து கொஷின் ஆன்சர்ஸ், அதுக்கு கீழே செக்ஷனில் வந்து ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 3ல் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இந்த 3 மார்க்ஸ் கொஸ்டின் பை சார்ட் கொடுக்கறது, ஸோ அதாவது ஒரு இது டயலாக் எழுத சொல்கிறது, இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த செக்ஷன் 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.